ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, நிலா வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது சோழன் அவங்க வழியில் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சுறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நான் பண்ணது தப்பு தான். அன்னைக்கு வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே என்னை வந்து ஒதுக்குறீங்க. ஒரு சைக்கிள், ஒரு ஸ்கூட்டி கூட கற்றுக்க விட மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஒரு டிப்ரெஷனில் தான் நான் குடிச்சிட்டு வந்து அப்படி தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. இருந்தாலும் நிலா கன்வின்ஸ் ஆகுற மாதிரி தெரியல. அதனால உங்கள் அண்ணன் தம்பிலாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நீங்கள் அவங்க கூடலாம் வந்து இருக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வேணா அந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து நிலாவும் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்கள வந்து எல்லாம் வரவேற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரியுங்க நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. உடனே பல்லவன் வந்து எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அண்ணி வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் எனக்கு தான் தெரியும், இவ்வளோ ஆகியும் பார்த்தியா அவங்க கழுத்தில் உள்ள தாலியை கழட்டாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், நிலா அந்த நிமிஷமே அவங்க கழுத்தில் இந்த தாலியை கழட்டி சோழன் கையில் கொடுத்துட்றாங்க. இதனால் சோழனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு வந்து கஷ்டமாயிருது. ஏன்னா இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் முன்னாடியும் சோழன் வந்து இதே தலையை அவங்க வாயால் என் கழுத்தில் கட்டுன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. ஸோ என்ன ஆக போகுது, சோழன் வந்து அவர் விட்ட சவாலில் ஜெயிப்பாரா, இல்லை நிலா வந்து இப்படி தனியாகவே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.